mark you start tag. പിന്നെ അതിന്റെ end tag വരപ്പോകും. end tag start tagகும் end tagகும் மார்க் வரப்போகுது. இடையில அந்த எந்த சொற்கள் அதுல போய்கொண்டிருக்கணுமோ அந்த சொற்களை நாங்கள் போட்டு விடலாம். TODL level 2 இப்படி ஒரு டெக்ஸ்ட போடுவோம். CODL BA program level 2 என்ற ஒரு டெக்ஸ்ட போடுறோம். mark you என்ற இதுக்கு அப்ப இதை போட்டுட்டு நாங்கள் சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு போய் பார்ப்போம் அவுட்புட்ல என்ன நடந்திருக்கு. நீங்கள் போட்ட அந்த CODL BA program level 3 என்றது வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கம் நோக்கி மூவ் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்கா தொடர்ந்து மூவ் பண்ணிக்கொண்டே இருக்கும். சரி, அதுக்குதான் இந்த மார்க் என்ற ஒரு இதை போடுறது. இந்த மாதிரி ஒரு இதை மூவ் பண்ண பண்றதுக்கு இதுல இந்த சப்மிட் பண்றதுக்கு அதுக்கு முடவழி வேணும் என்றால் நீங்கள் அங்கேயும் BR பாவிக்கலாம். BR பாவிச்சிங்கன்னா ஒரு இடவழி வரும். அந்த ரெண்டு இதுக்கும் இடையில ஒரு இடவழி வாரத்துக்கு இந்த BR நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம். இப்ப இங்க HTML ப்ரோக்ராம்ல நீங்கள் ஒரு இடவழி விட்டால் அந்த இடவழி அங்க வருமண்டு இல்லை. இதுல கோடிங்ல BR எழுதினாத்தான் அந்த குறிப்பிட்ட இடவழி அங்க உங்களுக்கு வரும், விடத்துல வரும். இது இந்த லைன் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இது பழசு, நான் ரீஃப்ரெஷ் பண்ண இல்லை. முதல் இருந்த ப்ரோக்ராமுக்கு தான் இப்ப வருது. இதோட மட்டும் போகுது. இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணினேன் என்றால் இப்ப வாரத பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சப்மிட்டுக்கும் அதுக்கும் இடையில ஒரு இந்த BR போட்டதால ஒரு இடவழி வேணும். சரியா? அப்ப இந்த மாதிரி நீங்கள் இதை டெவலப் பண்ணிக்கிட்டு போகலாம். அப்ப ரெண்டு ப்ரோக்ராம் நாங்கள் இதில் எழுதிட்டோம். முதலாவது ரெண்டாவது ப்ரோக்ராம். ரெண்டாவது HTML ப்ரோக்ராம் மீன்ஸ் ஒவ்வொரு HTML ப்ரோக்ராம் ஒரு வெப் பேஜ். இப்ப நான் இப்ப இந்த HTML இதோட நிப்பாட்டி கொண்டு இதுல மேலதிகமா பாக்குறதுக்கு இப்ப இந்த டைம் இருந்தா வருவோம். இந்த CSS ஸ்டைல், ஸ்டைல் ஓரளவுக்கு முதலே கொடுத்துட்டு இதுல உங்களுக்கு டேபிள் கொடுத்து காட்டினான். சரியா? மற்ற இந்த ஃபொண்ட்ல கலர் அதெல்லாம் கொடுத்து காட்டினான். இதுல மேலதிகமாக என்ன மாதிரி நாங்கள் ஸ்டைல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன மாதிரி இந்த ஸ்டைல கொடுக்கலாம்ன்றதை பார்ப்போம். அதுக்குத்தான் நாங்கள் இதுல நோட்ஸ்ல CSS ஒன்று இது இருக்குது. இணைய பக்க வடிவமைப்புக்கு CSS பயன்படுத்துதல். CSS என்ற cascading style sheets வெப்பேஜ் கண்டென்ட்டை யூசரின் பார்வைக்கு எப்படி தோற்றுவிப்பது என்பதை வரையறை செய்யும் ஒரு முக்கியமான லாங்குவேஜ் ஆகும். அந்த தோற்றத்தை மாத்துறது. இப்ப டேபிள் போட்டுட்டோம், பேராகிராஃப் போட்டுட்டோம், ஹெடிங் போட்டுட்டோம், எல்லாம் இமேஜ் போட்டுட்டோம். அதுல தோற்றத்தை மாத்துறது. தோற்றத்தை மாத்துறா அந்த சைஸை மாத்துறது, கலரை மாத்துறது, இப்படியான விஷயங்களை நாங்கள் CSS செய்யலாம். ஒரு CSS ப்ரோக்ராம் என்ன மாதிரி எழுதப்பட்டிருக்குமன்றதுக்கு இப்படி காட்டி இருக்குது. இப்ப நான் விளங்கப்படுத்தல உங்களுக்கு, இப்படித்தான் இருக்கும் அந்த ப்ரோக்ராம். மற்ற CSS நாங்கள் எங்கே எழுதலாம்? CSS ஸ்டைல் தான். ஸ்டைல நாங்கள் எங்க எழுதலாம்? அதுதான் சொல்லியிருக்கு. இன்லைன் CSS, இன்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் CSS. இது 3 விதமா CSS எழுதலாம். இந்த இன்லைன் CSS தான் நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் எழுதி காட்டினேன் இந்த டேபிள்ல. இதுதான் இன்லைன் CSS. என்ன செய்திருக்கிறேன்? அந்த ஸ்டைல கொண்டு வந்து ஒரு டேக்ண்ட ஒரு எலிமெண்ட் ஸ்டார்ட் டேக் உள்ள ஸ்டைல எழுதியிருக்கிறேன். சரியா? எங்க HTML ப்ரோக்ராம்லயே டேக் இருக்குத்தானே, அந்த ஸ்டார்ட் டேக்குள்ள ஒரு அட்ரிபியூட்டை அந்த ஸ்டைல கொண்டு வந்து போட்டிருக்கிறேன். இதுதான் இதுல சொல்லப்படுற இந்த இன்லைன் CSS என்றது.
இன்லைன் சிஎஸ்எஸ் ஒரு ப்ரோக்ராம் பேராகிராஃப்னா பேராகிராஃப் இந்த பேக்ரவுண்ட் கலர் இப்ப இது எழுதி பார்ப்போம். பேராகிராஃபுக்கு ஸ்டைல போட்டு பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்ச் அல்லது கலர் பிளாக் இப்படியான இது என்னன்னு நாங்கள் எங்களோட ப்ரோக்ராம்ல ஆட் பண்ணி கொண்டு போகலாம்னு பார்ப்போம். எங்கள்கிட்ட பேராகிராஃப் இருக்குது, முதலே ஹெடிங் இருக்குது. இப்ப அதுகளுக்கான கலரை நாங்கள் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் கலரை கொடுத்து பார்ப்போம். இந்த பேராகிராஃபில் இதான பேராகிராஃப் ஸ்டார்ட் டெக், அதுல நாங்கள் ஏற்கனவே அலைன்மெண்ட் ஒன்று கொடுத்து வச்சிருக்கிறோம். சரியா, இனி நாங்கள் இதுல எங்களோட ஸ்டைல் ஒன்றை கொடுப்போம். ஸ்டைல் ஈக்குவல் இந்த பேராகிராஃப் முழுவதுக்கும் வரும். இது என்னடா பேராகிராஃப் இதுல கொடுக்குறபடியா, பேராகிராஃப் இதுல துவங்கி இங்கதான் முடியுது இந்த இடத்துல, முழு பேராகிராஃபுக்கும் வரும். இந்த போல்டு எல்லாம் குறிப்பிட்ட இதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம், சொற்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இது அப்படி இல்லை, பேராகிராஃப்ல கொடுக்கக்குள்ள அந்த பேராகிராஃப் எங்க முடியுதோ அது மட்டும் இந்த ஸ்டைல் போகும். ஸ்டைல் என்று போட்டு ஈக்குவல் போட்டு நான் அந்த ஸ்டைல் ஒன்று கொடுக்க போறேன். பேராகிராஃப் எங்க இந்த டேபிளுக்கு ஸ்டைல் கொடுத்தா அதே மாதிரி தான் ஸ்டைல், டேபிளுக்கு பார்டர் கொடுத்தேன். நான் பார்டர் என்ன மாதிரி வரும் வந்து இங்க பேராகிராஃபுக்கு நான் பேக்ரவுண்ட், இந்த பேராகிராஃப் பேக்ரவுண்ட் கலர் என்ன மாதிரி வரும் வந்து கொடுக்க போறேன். இந்த இதுல நோட்பேட் பிளஸ் பிளஸ்ல என்ன இதுன்னா, நீங்கள் டைப் பண்ணி கொண்டு போகவே அங்க காட்டும் கொஞ்சம் லிஸ்ட்ல, அதுல என்ன பிஏசிகே என்றால் அதுல துவங்குறது என்னென்ன சொற்கள் இருக்குது அந்த HTML-ல. இப்ப பேக்ரவுண்ட் கலர் வருது தானே, அதை நான் டபுள் கிளிக் பண்றேன். அப்ப அந்த பேக்ரவுண்ட் கலர் நான் டைப் பண்ணாமலே அங்க வந்துடும், அதுல இருந்து எடுக்கலாம். அப்ப இந்த ஸ்டைலுக்கு இந்த டபுள் கோட்டுக்குள்ள நான் பேக்ரவுண்ட் கலர் என்ற ப்ராப்பர்ட்டியை கொடுக்க போறேன். பேக்ரவுண்ட் கலருக்கு பக்கத்துல ப்ராப்பர்ட்டி நேம் தான் பேக்ரவுண்ட் கலர், அதுக்கு பக்கத்துல கோலனை போட்டு இனிதான் என்ன கலர் என்றதை நான் கொடுப்போம். என்ன கலர் என்றதை இங்க நாங்கள் கொடுக்கணும். PINK பிங்க் என்று கொடுத்து பார்ப்போம். பிங்க், பிங்க் கலர், பிங்க் கலர். இந்த ஒரு செமிகோலன் கொடுப்போம். இதுதான் இந்த இது ஸ்டைல் கொடுக்க போறோம் என்றால் ஸ்டைல் அட்ரிபியூட், சரியா, அதாவது இன்லைன் இந்த டேக்குள்ளேயே கொடுக்குறோம் ஸ்டைல. அதுதான் முதலாவது சிஎஸ்எஸ்ல முதலாவது வகை இன்லைன் என்று சொல்றது. ஸ்டைலை அட்ரிபியூட்டா இங்க கொடுத்துட்டு ஈக்குவல், இது வலிமையான HTML-ல வர அட்ரிபியூட் ஈக்குவல் ஒரு பண்பு மாதிரி கொடுக்குறோம் ஸ்டைல. இதுக்குள்ள டபுள் கோட், டபுள் கோட்ல பேக்ரவுண்ட் கலர், இதுல கோலன் வரும், இதுல செமிகோலன் வரும். இது ஒரு கோலன், இது ஒரு செமிகோலன், அது ரெண்டுக்கும் இடையில அந்த பெருமானம் பெறப்போகுது. அந்த கோலனுக்கு முன்னாலதான் என்னத்துக்கு பெருமானம் கொடுக்க போறோம், பேக்ரவுண்ட் கலருக்கு பெருமானம் கொடுக்க போறோம். அப்ப இதை சொல்லுவோம் ப்ராப்பர்ட்டி, இதை சொல்லுவோம் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ. சரியா, ப்ராப்பர்ட்டி என்றால் நாங்கள் இயல்பு என்று சொல்லலாம். ஒரு இயல்பு, இயல்பு தான் ப்ராப்பர்ட்டி, அதுக்கான பெருமானம். அப்ப பேக்ரவுண்ட் கலர்ன்றது ஒரு இயல்பு, அதுக்கான பெருமானம் பிங்க். அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில கோலன் வரணும், இந்த பெருமானம் கொடுத்தா அப்புறம் செமிகோலன் வரணும். இவ்வளவு விஷயமும் எங்கட இந்த டபுள் கோட் மேற்கோள் குறிக்குள்ள வரும். சரியா, மேற்கோள் குறிக்குள்ள வரும். ஆனா நாங்கள் இங்க கதைகள் என்ன செய்வோம், இவர் அட்ரிபியூட், இது ஒரு பண்பு, அந்த பண்புண்ட பெருமானம் இதன்று கொடுக்கிறோம். அந்த ஸ்டைல் பண்புண்ட பெருமானம் இதை வரைக்குள்ள அந்த பெருமானத்துக்குள்ள பேந்து வந்து கதைக்கிறோம் ஒரு இயல்பு, அந்த இயல்புண்ட பெருமானம் என்று கதைக்கிறோம். சரியா, இதுதான் இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட்டை HTML டேக்குள்ள கொண்டு அந்த முதலாவது வகையில கொடுக்கக்குள்ள நடைபெற விஷயம். சரியா, இப்படி பேக்ரவுண்ட கலரை கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு நாங்கள் அவுட்புட்ல போய் எங்க இருக்கு ப்ரோக்ராம், நான் இந்த ப்ரோக்ராம் எழுதல, இந்த ப்ரோக்ராம் தான் அது எழுதினேன். அப்ப இங்க ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தால் எங்க இந்த பேராகிராஃபுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலரை கொடுத்தாரு. இந்த பேராகிராஃபுக்கு மட்டும் இந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கப்பட்டு வரும், பிங்க் கலர்ல அந்த பேராகிராஃப் வரும். எந்த கோடிங் இதுல கொடுத்த இந்த ஸ்டைல் ஆகும், சிஎஸ்எஸ் ஸ்டைலால அந்த அந்த இயல்பு பண்பு மாறி இருக்கு, பேக்ரவுண்ட் கலர். அப்ப இது எங்க கொடுக்கப்பட்டிருக்குது, இன்லைன் அந்த டேக்குள்ளேயே கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த முதலாவது வகை இன்லைன்
சிஎஸ்எஸ். அப்ப இன்லைன் சிஎஸ்எஸ் எப்படி நாங்கள் டேபிளுக்கு இதுக்கு கொடுத்துட்டோம். இனி அடுத்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் என்னென்னு கொடுக்குறான்னு பார்ப்போம். இன்லைன் சிஎஸ்எஸ் கொடுக்கக்குள்ள தெளிவா வழங்கிக் கொள்ளுங்க. இந்த பேராகிராஃபோ ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்குள்ள போய் ஸ்டைல் என்று கொடுத்தனாங்க. ஸ்டைல் இது தனிய பேராகிராஃபுக்கு மட்டுமண்டில்ல, எங்கேயும் அந்த ஸ்டைலை கொண்ட கொடுக்கலாம். நீங்கள் இந்த ஹெடிங்குக்கும் கொடுக்கலாம் ஸ்டைல் அண்டு, இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்டுகளுக்கும் கொடுக்கலாம், இல்ல இந்த டேபிள்ல கொடுத்துருக்கோம் ஸ்டைல் பேராகிராஃபுக்கு கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் ஸ்டைல் கொடுக்கலாம். இது அந்தந்த எலிமெண்ட்டுக்குள்ள போய் கொடுக்கிறது. அதைத்தான் முதலாவது வகை இன்லைன் என்று சொன்னாங்க. அடுத்த இன்டர்னல் சிஎஸ்எஸ். இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் என்றால் அது கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்க போறோம். என்றால் HTML ப்ரோக்ராமுக்கு உள்ளதான் கொடுக்க போறோம், ஆனால் டேக்குக்குள்ள போய் கொடுக்க இல்லை, ஸ்டார்ட் டேக்குக்குள்ள போய் கொடுக்க இல்லை. இங்க நாங்கள் புரிம்பாக ஸ்டைல் அண்டு ஒரு டேக்கையே எழுத போறோம். ஸ்டைல் அண்டு ஒரு டேக்கையே நாங்கள் எழுதி கொள்ள போறோம். அந்த டேக், இந்த ஸ்டைல் டேக் இந்த மாதிரி வரும். சரியா? அது எழுதுற முறைதான் இந்த ஸ்டைலுக்குள்ள. ஸ்டைல் ஒரு டேக் இருக்குத்தான், இங்க இதுல முடியுது, இதுல துவங்குது. அந்த ஸ்டைலுக்குள்ள என்ன மாதிரி எழுத போறோம்ன்றது தான் இந்த மேல உங்களுக்கு காட்டி இருந்தது சிஎஸ்எஸ்க்கான உதாரணம். சரியா? இந்த சிஎஸ்க்கான உதாரணம் வந்து இதுல போட்டிருந்தேன். இப்ப இது வரைக்கும் நாங்கள் எழுதி பார்ப்போம் எங்கட ப்ரோக்ராமுக்குள்ள. நான் எங்க எழுத போறேன்னா அந்த ஸ்டைல இந்த ஹெட்டுக்குள்ள எழுத போறேன். ஹெட்ல இந்த டைட்டில் இருக்கு தானே, டைட்டிலுக்கு அடுத்ததாக இந்த ப்ரோக்ராமுக்கான ஸ்டைல், இந்த ப்ரோக்ராமுக்கான ஸ்டைல் துவங்குது. இதுக்குள்ளேயே அது முடிய போகும். ஸ்டைல் துவங்கி முடியுது. எங்க டைட்டிலுக்கு ஹெட்டுக்குள்ள எழுதுறேன் பாருங்க. ஹெட்டுக்குள்ள இவ்வளவு நேரம் கை வைக்கல, இப்பதான் ஹெட்டுக்குள்ள அந்த டைட்டிலுக்கு பிறகு ஸ்டைல் என்னோட போடுறோம். சரியா? இந்த இதுக்குள்ள நான் ஸ்டைல் இப்ப எழுத போறேன். என்ன மாதிரி ஸ்டைல் எழுதுறது என்றதை பார்ப்போம். முதல் நாங்கள் TH எலிமெண்ட்டுக்குள்ள எழுதினாங்க ஸ்டைல், பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்குள்ள ஸ்டார்ட் டேக்குள்ள எழுதினாங்க. இது இன்லைன் என்று சொல்லப்படுறது இந்த ஸ்டைல். இப்ப இதுல எழுதுறத சொல்றது இன்டர்னல் என்று சொல்றது. இதுல நோட்ஸ்ல இருந்த இந்த இன்லைன் டேக்குக்குள்ள எழுதுற இன்டர்னல் என்றால் நாங்கள் ஹெட்டுக்குள்ள போய் எழுத போறோம். அது எப்படி எழுத போறோம் என்றால் இப்படி எழுத போறோம். பாடி பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ, H1 color white, text align center, paragraph font family wordna font size. இந்த மாதிரி எழுத போறோம். இது என்ன மாதிரி எழுதுறன்றதுக்கு நோட்ஸ் இதுல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. CSS syntax என்று சொல்லப்பட்டிருக்குது. செலக்டர் ப்ராப்பர்ட்டி வேல்யூ. இதுல செலக்டரை போடுவோம். ஒரு கேர்லி பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்ணும், கேர்லி பிரேக்கெட் முடியும், இடையில ப்ராப்பர்ட்டியும் வேல்யூவும் வரும். இதுதான் அந்த CSS ஸ்டைல் என்ற டேக்குக்குள்ள எழுதுறதுக்கான அந்த வழிமுறை. சரியா? அப்ப நாங்கள் அந்த இதன்படி எங்களோட ஸ்டைலை எழுதிப்பாங்க. ஓகே, இதுல நாங்கள் முதலாவதா போட போறது எங்களோட முழு பாடி இருக்குத்தான். சாரி, கேபிட்டல். பாடி என்ற டேக் இருக்குத்தானே எங்களோட HTML ப்ரோக்ராம்ல. அந்த பாடி என்ற டேக்குக்கு தான் இப்ப நான் இந்த ஸ்டைல் டேக்குக்குள்ள எழுத போறேன். ஸ்டைல் டேக்குள்ள ஸ்டைல் ஒன்று போட போறேன். எதுக்கான இந்த பாடி துவங்கி இங்கதான் முடியுது பாடி. அந்த பாடிக்குள்ள வார அத்தனை விஷயத்துக்கும் நான் இதுல பாடிக்குள்ள கொடுக்குற அந்த விஷயம், அந்த பண்பு அப்ளை பண்ணப்பட போகுது. அதான் இதுல இந்த பாடி டேக்குன்ற நேமைத்தான் கொண்டு இங்க போடுறேன். இந்த பாடி டேக்குன்ற நேம் பாடி கேர்லி பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்ணும். கேர்லி பிரேக்கெட் பாருங்க, அந்த சங்கிலி
பிரேக்கெட் சொல்றது. அந்த கேர்லி பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்ணி அதை நான் ஒரு இடத்துல முடிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறேன் பாருங்க. ஸ்டைல் டேக்லாம் எழுதணும். பொடி எங்களோட ஃபுல் வெப்பேஜ் பொடிக்கும் என்ன செய்ய போறேன் அதை துவங்கி முடிச்சிருக்கு. அதுக்கு இடையில அதை எழுதணும். நாங்கள் என்ன செய்ய போறோம் முழுவதுக்கும் பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் கோலன் லைட் ப்ளூ அண்டு கொடுப்போம். லைட் ப்ளூ பொடிக்கான பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ. இதை சேவ் ஆகும். அப்போ எங்கட இந்த HTML ப்ரோக்ராம், இந்த வெப் பேஜ், இந்த வெப் பேஜுக்கு ஒரு பொடி இருக்குது. அந்த பொடிக்கு தான் முழு எலிமெண்ட்டும் பெறுது. எல்லாத்துக்குமான முதல் நாங்கள் இந்த பேராகிராஃபுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்த நாங்கள் பிங்க் அண்ட் அப்படித்தானே. பேக்ரவுண்ட் கலர் பிங்க் அண்ட் கொடுத்த நாங்கள் பேராகிராஃபுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டைலை கொடுத்தனாங்க. இப்ப ஃபுல் பாடிக்கும் நான் இந்த ஸ்டைலுக்குள்ள வந்து இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் என்ற முறையில இதுல வந்து பேக்ரவுண்ட் கலரை லைட் கிரீன் கொடுக்குறேன். இப்ப சேவ் பண்ணிட்டு போய் ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப முழு எங்கட பாடிக்கு கொடுத்தபடியால் முழு வெப் பேஜுக்கும் பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூவா வந்துட்டது. ஆனா பேராகிராஃபுக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுத்தபடியால் அது இருக்குது பிங்க் கலர்ல. மற்றது மிச்ச அவ்வளோத்துக்கும் லைட் ப்ளூ வந்துடுது பொடிக்கு. சரி, பொடிக்குள்ளதானே பேராகிராஃப் வருது. அப்ப உள்ள இருக்கிற பேராகிராஃபுக்கு ஸ்பெஷலா நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தீங்க என்றால் அந்த பேராகிராஃப் அந்த தனக்குள்ள தரப்பட்ட பேக்ரவுண்ட் கலர் தான் எடுக்கும். இந்த படியால பொடிக்கு கொடுத்து எடுக்காது. மற்றது எல்லாத்துக்கும் நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்காதபடியால் அவை பொடிக்கு கொடுத்தது தான் அனுப்பினேன். அவை பொடிக்குள்ளதான் வெறியினம் வியல்ல. எங்களுடைய HTML ப்ரோக்ராம்ல பொடி துவங்கி முடியறதுக்கு இடையில தான் இவை எல்லாரும் போடப்பட்டிருக்குது. அதாவது டேபிள் என்ன, ஹெடிங் என்ன, இமேஜ் என்ன. அப்ப அவையெல்லாம் பொடிக்கு என்ன பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும் அதுதான் அவை எடுப்பினான். இப்ப நீங்க இந்த ஹெடிங்கு போய் ஸ்பெஷலா ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் பேஜுக்கு அவர் அந்த கலரை தான் எடுப்பார். அதை நாங்கள் ஒன்று இப்ப கொடுத்து பார்க்கலாம். மை ஃபர்ஸ்ட் பேஜ். மை ஃபர்ஸ்ட் பேஜ்ன்றது H1. இதுல H1க்குள்ளான மை ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு. அப்ப இங்க வந்து நாங்கள் இந்த பொடிக்கு கொடுத்த மாதிரி H1 அடுத்ததாக எழுதுற கவனிங்க. ஸ்டைல் டேக்குக்குள்ளதான் நிக்கிறேன் நான் ஸ்டைல் எழுதி கொண்டு. சரியா, இந்த இடத்துல H1 போடுறேன். இனி அடுத்த H1 எலிமெண்ட் இந்த ப்ரோக்ராம் இருக்கிற H1 எலிமெண்ட்டுக்கு எழுத போறோம். துவங்குது, முடியுது. H1 எலிமெண்ட்டுக்கு எழுத போறோம். அதுக்கு என்ன எழுத போறோம் H1க்கு? அதுக்கும் பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் இதுல வேற லிஸ்ட்ல அதை கிளிக் பண்ணி விட்டா சரி. பேக்ரவுண்ட் கலர் டொமேட்டோ ஒரு கலர் இருக்கணும் பார்ப்போம். கொடுத்து மற்றது பேக்ரவுண்ட் கலர் இது. மற்ற கலர் ஒன்று கொடுக்கலாம். அதை பேர் வந்து கொடுப்பாங்க. முதல் பேக்ரவுண்ட் கலரை கொடுத்து பார்த்துட்டு வேலை செய்தாண்டு. சரியா, எதுக்கு H1 ஹெடிங்குக்கு, முதலாவது ஹெடிங்குக்கு. H2க்கு இல்லை, H1க்கு தான். இங்க இந்த H1க்குள்ள கொடுக்கல நான் ஸ்டைல். H1க்குள்ளேயும் போய் கொடுக்கலாம். இந்த ஸ்டைல் கொடுத்த மாதிரி இந்த H1க்குள்ளேயும் போய் எழுதலாம். இல்ல இந்த பேராகிராஃபுக்கு நாங்கள் இதுல ஸ்டைல் கொடுத்த மாதிரி இந்த H1க்குள்ள போய் நான் H1க்குள்ள எழுத இல்லை. அந்த H1க்கானதை இங்க வந்து ஸ்டைல் டேக்குக்குள்ள வந்து எழுதுறேன். ஸ்டைல் டேக் எங்க இருக்கு? ஹெட்டுக்குள்ள. இதுல ஒரு பேக்ரவுண்ட் கலரை கொடுக்குறேன். அவருக்கு பொடிக்கு கொடுத்தது இப்ப H1க்கு மட்டும் கொடுக்குறேன். இதை சேவ் பண்ணிட்டு நாங்கள் இங்க வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தால் அந்த முதலாவது மை ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்குத்தானே, அதுக்கு மட்டும் அந்த டொமேட்டோ கலர் வருது. டொமேட்டோ ஒரு கலர் வருது. அப்ப பேக்ரவுண்ட் கலர் பாருங்க, பொடிக்கு கொடுத்த பேக்ரவுண்ட் கலர் எல்லா எலிமெண்ட்டுக்கும் போகும். ஆனா இந்த